வணக்கம். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தமிழ்நாட்டில் முதல் முறையாக புகார்தாரர்களுக்கு வழக்கின் நிலையினை தெரியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு இறுதி அறிக்கையை வழங்கும் நடவடிக்கை 4/11/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் IPS அவர்களின் உத்தரவின்படி விழுப்புரம் சரக காவல்துறை தலைவர் உமா IPS அவர்களின் மேற்பார்வையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் P. சரவணன் IPS அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து காவல் நிலையங்களிலும் புகார்தாரர்களுக்கு வழக்கின் நிலை குறித்து தெரியப்படுத்தும் விதமாக இறுதி அறிக்கை படிவம் நேரில் அழைத்து வழங்கப்படும். செயல்முறை 4/11/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 4/11/2025 விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காவல் ஆய்வாளர்கள் தங்கள் காவல் நிலையங்களில் புலன் விசாரணையை முடிக்கப்பட்ட வழக்குகளின் 186 இறுதி அறிக்கையின் நகலை புகார்தாரர்களுக்கு இன்று நேரில் வழங்கப்பட்டது. மேலும் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலை முதல் மாலை வரை புகார்தாரர்களுக்கு இவ்வாறான இறுதி அறிக்கை நேரில் வழங்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த கோர்ட்டுக்கு இது போன பிறகுனா அந்த வழக்கு நடந்து நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்படிலாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம், கோர்ட்டுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த நம்ம உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தோம். புரியுதுங்களா? கோர்ட்டு மூலியமா வந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியணுன்றத அட்வான்ஸாகவே நமக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி